Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர், பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார். 119வது வட்டக்கழக செயலாளர் எம்.டி.எம். மாறனுடைய ஏற்பாட்டிலே தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் தலைமையிலே ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு இந்த மதிய உணவை வழங்கி அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார். புரட்சித் தலைவர் நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்கள் உள்ளங்களிலே 109 ஆண்டுகளை கடந்தும் கூட நிலைத்த புகழோடு நிலையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஏழை எளிய மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த மாபெரும் இயக்கம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக, சேவை ஆற்றுவதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் தொடங்கிய நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆருடைய இந்த பிறந்த தினத்திலே ஏழை எளிய மக்கள் பசியாற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்க வேண்டும், நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தலைமை கழகத்தில் அங்கே குவிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுக்கான அறுசுவை உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை கழகமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னதாக தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய இருவரும் தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். தற்போது அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.